நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாக தருமபுரி. நான் உங்களை நண்பர்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து செட்டு ஒன்று ஆல்ட்ருக்காக கொடுத்துருந்தாங்க. சொல்லி தான் ஆல்ட்ருக்கான செட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு 5.1 தான் இருந்திருக்கு. அது 5.1 2.1 மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு சவுண்டு செட் ஆகலை, நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி தாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ இதை ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா 26 8 ஆம்பியர் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து பார்த்திங்கன்னா 4TR மோனோ போர்டு. இது ஒரு நம்ம கம்பெனி போர்டு தான். இது வந்து சக்தி போர்டு. இது ரெண்டுமே சக்தி. இது மோனோ போர்டு, இது ஸ்டீரியோ போர்டு. இது ஒரு ஸ்டீரியோ 4.1 மாற்றிருக்காங்க. இதை வந்து 2.1 இப்போ மாற்றி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் போர்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம கம்பெனி போர்டு தான். 12 பீட்ஸிங் பிளேட்டில் ஒரு சேனலுக்கு வந்து 4 டிரான்சிஸ்டர் போட்ட மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு 4 டிரான்சிஸ்டர், இதுக்கு ஒரு 4 டிரான்சிஸ்டர் போட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு 8 இன்ச் ஸ்பீக்கர் ஒரு சேனலுக்கு 2 ஸ்பீக்கர் 3 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இது 4 டிரான்சிஸ்டரும், இதுக்கு ஒரு 4 டிரான்சிஸ்டரும் அது மாதிரி செஞ்சுருக்கேன். சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போர்டினுடைய 10 டிரான்சிஸ்டர் போட்டு பாருங்கள். 10 டிரான்சிஸ்டர் போர்டு தான் போட்டிருக்கேன். இப்போ டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்குது. டெஸ்டிங்காக வச்சுருக்கேன். டெஸ்டிங் முடிஞ்சோடனே இப்போ போர்டை செட் பண்ணி வச்சு டெஸ்டிங் முடிச்சோடனே எடுத்து ஃபிட் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த ப்ரொலாஜிக் போர்டு மட்டும் அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த போர்டு எல்லாமே எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த ஃபேன்லேருந்து எல்லாமே முழுக்கொண்டு கழட்டி எடுத்துடணும். வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதால ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் 6 ஆம்பியர் கெப்பாசிட்டர் தான். ட்ரான்ஸ்ஃபார்மர் 8 ஆம்பியர். டயோடு வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்பியர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபில்டர் செக்ஷன்லாம் எடுத்து மாற்றிட்டு பெருசாக போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த காயில் மட்டும் இங்கே விட்டுட்டு இந்த ஃபில்டர் செக்ஷன் மட்டும் இந்த ரெட்டிஃபைட் செக்ஷன் சொல்லுவாங்க, இதை மட்டும் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். இதை ஆல்ட்ரு பண்ணிவிட்டு இந்த போர்டு எல்லாமே கழட்டிடுறேன். இந்த ஃபேனை கழட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒன்று இப்படி ஒன்று வச்சுட்டு இன்னொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இதில் வந்து எப்படி வைக்கின்றதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு நம்மளுக்கு நம்ம பேசும்போது ஐடியா வராது. இது ஓப்பன் பண்ணி அதெல்லாம் அது பிரிக்கும் போது தான் அந்த ஒரு ஐடியா வரும். அப்போ வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு, இது வந்து சப்புக்காக மட்டும் ஓகேங்களா. சப்புக்கு மட்டும் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர், லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் இந்த 26 8 ஆம்பியர் ஒன்றும், சப்புக்கு வந்து 30 10 ஆம்பியர் ஒன்று கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. பெரிய ஹெவியாக செஞ்சுக்கிற மாதிரி தான். இதை வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 2.1 ஆம்பு அவங்க யூஸ் பண்ணுறது வந்து 5.1 ஆம்பு ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோவில். இப்போ வந்து என்னென்ன மாற்றிருக்கோம், என்னென்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கோன்றது பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வைஸ் பார்த்திங்கன்னா 30 10 ஆம்பியர் போட்டிருக்கேன். இது வந்து ஒன்லி சப்புக்காக மட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,082 கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். இன்னும் 2 கெப்பாசிட்டர் போகிறதுக்கு இடம் வச்சுருக்கேன். சப்போஸ் அந்த பஞ்சிங் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகலைன்னா இந்த இடத்துல 2 போட்டுக்கலாம். அதனால் வச்சுருக்கேன். இல்லை அதே ஓகேன்னா அப்படியே விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 26/026க்கு 8 ஆம்பியர். இது 26/026 8 ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்டீரியோக்கு மட்டும். இது வந்து டிசி அவுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 போகும்போது 32 வருது. 32 இதுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு வந்து 4 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். 2 டிரான்சிஸ்டர் போர்டில் போட்டு 2 டிரான்சிஸ்டர் அட்டாச் பண்ணியிருக்கேன். 4 போட்டிருக்கேன். லெஃப்ட்டுக்கு 4 ரைட்டுக்கு 4 8 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 டிரான்சிஸ்டர் 5198 1941 டிரான்சிஸ்டர் வந்து 10 டிரான்சிஸ்டர் போட்டிருக்கேன் சப்புக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 30 10 ஆம்பியர். இது டிசி அவுட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 42லேருந்து 45 வரைக்கும் வருது. அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்பு பஞ்சிங் வர அதிகமாக உட்காரும்போது கொஞ்சம் சூடு அதிகமாக ஏறுன்றதுக்காக 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து வழக்கமாக பார்த்திங்கன்னா 12 பீட்ஸிங் பிளேட் போட்டு ஒரே ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 12,060 கெப்பாசிட்டர் 2 யூஸ் பண்ணியிருக்கலாம் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பியர் கரெக்டாக இருக்கணும், அது அவுட்புட் கரெக்டாக வரணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 26/026 8 ஆம்பியர். அப்படி வந்து பார்த்திங்கன்னா 2 மல்டிபிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30ன்னு வச்சுக்கோங்க. 30 வருது. 8 ஆம்பு 824 240 வாட்ஸ் வரும். அந்த ரேஞ்சுக்கு தான் வருது. நம்ம எப்படின்னா இதில் கொடுக்குற இன்புட்டு ப்ளஸ் ஆம்பியர் 2 மல்டிபிள் பண்ணால் வர்றது தான் அவுட்புட்டு தான் இந்த போர்டில் வந்து வரும் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சேனலுக்கு சேர்த்து தான் அந்த அவுட்புட் சொல்கிறேன்.
ஒரே சேனலுக்கு வந்து அவுட்புட் வராது, 2 சேனலுக்கு தான். இப்படி வச்சு தான் மல்டிபிள் பண்ணணும். இதில் வந்து 5 சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் வோல்டேஜ் வந்து குறையும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 10 ஆம்பியர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 வருது. 5 விட்ருங்க 40 வச்சுக்கோங்க. 40 இன்ட்டு பெருக்கல் 10 400 வாட்ஸ் வந்து உங்களுக்கு சப்புக்கு வரும். 10 டிரான்சிஸ்டரு. இதுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 800 வாட்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம அந்தளவு பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் டிரைவர் செக்ஷனில். நம்ம இதுக்கு சொல்லியிருக்குது இப்போ 400 வாட்ஸ் தான் இப்போ சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடி செக்ஷன் பார்த்திங்கன்னா 2.1 நம்மளுக்கு அந்த மதியாடியனுடைய 2.1 பிடி போர்டு, பிடி ப்ளஸ் சப் வர மாதிரி எல்லாம் 3 பொருள் போகிற மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒர்க் ஃபினிஷ் பண்ணி இப்போ டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஸ்டமர் கொடுத்தது வந்து இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் எடுத்திருக்கேன், ப்ளஸ் கேபினெட் மட்டும் எடுத்திருக்கேன். மீது எல்லாமே நான் போட்டு அதிகமாக வச்சுட்டேன் பாருங்கள். அவங்க வச்சுருந்த போர்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சப்புக்கும், இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டுக்காகவும், இந்த சக்தியில் வந்து ஒரு லெஃப்ட் ரைட்டு, இது 3க்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருந்தது 24024 வந்து 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது 3 போர்டும் கழட்டிட்டேன். அது நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு கழட்டிட்டேன். அதே மாதிரி வந்து கஸ்டமர் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த போர்டு தான் வச்சுருந்தேன். அப்படி இந்த பிடி போர்டு தான் ப்ரொடக்ட் போர்டு தான் வச்சுருந்தேன். அப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து இடம் கட்டலை. இது எல்லாமே லிங்க் பண்ணுறதுக்கு இடம் கட்டலை. அதனால் அந்த போர்டு கழட்டிட்டேன். போர்டு கழட்டிட்டு நான் தனியாக போர்டு வச்சுருக்கேன். அவங்க பழைய போர்டு அப்படியே கொடுத்துடலாம். அவங்க கொடுத்துருக்குறது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் வந்து கேபினெட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஓகே. அது கஸ்டமருக்கு கொடுத்து, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகேன்றது வந்து முக்கியம் இல்லை, கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு திருப்தி அடைகிறான்றது தான் முக்கியம். இப்போ எனக்கு ஓகே, இப்போ இன்றைக்கி டெலிவரி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஏதோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும்னு கான்டெக்ட் பண்ணுங்கள். புதுசாக செட்டு வேணும்னு கான்டெக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. MSV ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணால் தருவபடி நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.